லைலா எம் இது ஒரு டச் நாட்டு மூவி. பல சர்வதேச திரைப்பட அரங்குகளில் இந்த படம் திரையிட்டிருக்காங்க. 2023 தான் இந்த படம் வந்தது. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. தமிழ் டப்பிங்கெல்லாம் கிடையாது. சப்டைட்டிலில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தினுடைய கதை, லைலா ஒரு துருதுருப்பான ஒரு பெண்ணு, ஃபுட்பால் விளையாடக்கூடிய ஒரு பெண், நகைச்சுவையாளர், புத்திசாலியும் கூட. இவங்க அதீத பற்றுடையவங்க தன்னுடைய மதத்தின் மீது. ஸோ மதம் என்ன சொல்லுதோ அதன் பிரகாரமே செயல்படக்கூடிய ஒரு பெண். கதை ஆம்ஸ்டர்டாமில் நடக்கு. அந்த நாட்டில் தாடி வச்சுருக்கவங்களும் பர்தா வச்சுருக்கவங்க மேலேயும் போலீஸுடைய பார்வை அப்படிங்கிறது ஆழமாக விரிய ஆரம்பிக்குது. இது இவங்களுக்கு வெறுப்பேற்றக்கூடியதாகவும் இருக்குது. என்னுடைய ஆடை சுதந்திரத்தில் தலையிடுறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. அதுக்காக சில அரசியல் வேலைப்பாடுகளும் இவங்க செய்கிறாங்க. ஒரு நாள் இந்த ஃபுட்பால் மேட்ச்சில் லைலா அவங்க தம்பி இவங்கெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறப்ப போலீஸ் உள்ளே வந்து குறிப்பாக இவங்களை எல்லாத்தையும் கைது பண்ணுறாங்க. இதில் லைலாவும் தம்பியும் கைது பண்ணுறாங்க. இந்த நிகழ்வு அப்படிங்கிறது லைலாவுக்கு ரொம்பவும் பாதிப்படைய செய்யுது. ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. இந்த நாட்டை விட்டு வெளியில் போய் ஆகணும் அப்படிங்கிறதும், இன்னொன்று என்னுடைய மதம் சார்ந்த மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு பிரியப்படுறாங்க. ஸோ இவங்க திருமணம் நடக்குது. மிடில் ஈஸ்ட் போய் இறங்குற லைலாவுக்கு அங்கே என்னென்ன மாதிரியான சூழல்லாம் ஏற்படுது, இவங்க எதிர்பார்த்தது நடந்ததா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தினுடைய எண்டு. ஸோ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. தமிழ் டப்பிங்கெல்லாம் கிடையாது. ஸோ நம்மளுடைய சேனலில் மற்ற நாட்டினுடைய திரைப்படங்கள் இருக்குது. பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.